ஹலோ கைஸ், ஜெர்மனி வந்த ஃபர்ஸ்ட் டே எல்லாருக்கும் ஒரு ஃபீல் இருந்திருக்கும். இதுதான் என்னோட ஃபீல். சென்னையில் எங்கே போனாலும் சரி, வீட்டில இருந்து கீழே வந்ததும் பைக்கில் ஏறி உட்காந்தா போதும், அப்பா கூட்டிகிட்டு போயிடுவாங்க. பட் இப்போ எல்லாமே மாறிடுச்சு. எங்கே போகணுன்னா ஆப்பில் சர்ச் பண்ணி எந்த பஸ் எந்த ட்ராம் எடுக்கணும், எப்போ வருதுன்னு டைமிங்ஸ்லாம் பார்த்து எந்த பிளாட்ஃபார்மில் வருது, அண்ட் 1 minute லேட் ஆனாலும் சரி அவன் வெயிட் பண்ண மாட்டான். அகெயின் இன்னொரு 8-10 minutes வெயிட் பண்ணணும் நெக்ஸ்ட் ட்ராம்க்கு. பக்கத்தில் மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி இன்டர்சிட்டி எக்ஸ்பிரஸ் எடுத்து ஒரு லாங் டிஸ்டன்ஸ் ட்ராவல் ஜெர்மனியுள்ளேயே வந்து போகணும் ஒரு 500 கிலோமீட்டர்ஸ்னால் அதுவுமே வந்து நான் தனியாக தான் வந்து போயிருக்கேன். மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் நானே வந்து குக் பண்ணி எடுத்துப்பேன் டைம் இருந்துச்சுன்னா. ஈவன் நியர்பை ஸ்ட்ரீட்க்கு கூட தனியாக போகாதனா ஒரு ஃப்ளைட் எடுத்து ஜெர்மனி வந்தேன். இனிஷியலி இதெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஈவன் ஐ ஹவ் கிரைட் மெனி டேஸ் தப்பான டெசிஷன் எடுத்துட்டோமோன்னு. அண்ட் ஸ்லோலி ஐ ரியலைஸ் சம்திங். கம்ஃபர்ட் ஜோனில் இருந்து வெளியே வர்றது தான் ஸ்கேரி, ஆனால் அதுதான் லைஃப்லேயே ஃபர்ஸ்ட் ரியல் ஸ்டெப். அந்த ஒரு ஸ்டெப் தான் என்ன சேஞ்ச் பண்ணுச்சு. டு நோ மோர் அபவுட் லைஃப் இன் ஜெர்மனி அண்ட் திங்ஸ் டு டூ, சப்ஸ்கிரைப், லைக் அண்ட் ஷேர். See you in next video.